நாமக்கல் பரமத்தி வேலூர் பச்சைமலை முருகன் ஆலயத்தில் கார்த்திகை 2ஆம் வார செவ்வாய்க்கிழமை அபிஷேக ஆராதனை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மேற்கு வண்ணாந்துறையில் உள்ள பச்சைமலையின் மேல் உள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு கார்த்திகை மாதம் 2ஆம் வார செவ்வாய்க்கிழமையினை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. நேற்று பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், விபூதி என வாசனை திரவியம் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் நிறைந்த நிலையில் 2 நாட்களில் எண்ணப்பட்டதில் பக்தர்கள் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் 3,81,00,000 தாண்டியது. தமிழகத்தில் முதன்மை கோவிலான பழனிக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். இதனையடுத்து பழனி கோவிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் 2 நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்படுகிறது. இதில் 2 நாட்களில் பக்தர்களின் காணிக்கை வரவு மொத்தம் 3,81,86,414 ரூபாய் கிடைத்தது. வெளிநாட்டு கரன்சிகள் 729 நோட்டுகள் கிடைத்துள்ளது. உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக தங்கம் 1,893 கிராமும், வெள்ளி 11,979 கிராமும் கிடைத்தது. உண்டியல் என்னும் பணியில் திருக்கோவில் பணியாளர்கள், வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், உதவி ஆணையர் லட்சுமி மற்றும் பலர் உடனிருந்தனர்.